వెల్కమ్ బ్యాక్. ఇక డిఎంకే నేత ఉదయనిధి స్టాలిన్ విడుదలయ్యారు. ఈ సందర్భంగా మీడియాతో మాట్లాడుతున్నారు. ఇప్పుడు లైవ్ చూద్దాం. கைது செய்யப்படும் போது நான் பத்திரிகையாளர் கேட்கும்போது சொன்னேன், இதை எப்படி பாக்குறீங்க அந்த கைது அப்படின்னு. நான் சொன்னேன், ரொம்ப நகைச்சுவா பாக்குறேன், ஒரு காமெடியா பாக்குறேன். நான் பேசாத ஒரு விஷயத்த பேசினதா கதை விட்டு என்னை கைது செய்ய பாக்குறாங்க, என்னை முடக்க பாக்குறாங்க, என்னை மிரட்ட பாக்குறாங்க. இதுக்கெல்லாம் பயப்படக்கூடிய ஆள் நான் கிடையாது. நான் கலைஞர் பேரன், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய பையன், திராவிட முன்னேற்ற கழகத்துடைய உடன்பிறப்புல ஒருத்தர் நான் இதுக்கெல்லாம் பயப்பட மாட்டோம், நான் பேஸ் பண்றதுக்கு தயாரா இருக்கேன் அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி கோர்ட்டுக்கு போய் என்ன சொல்லியிருக்காங்க அரசு வழக்கறிஞர், அவரை கைது செய்யற நோக்கமே எங்களுக்கு கிடையாது, ஜஸ்ட் விசாரணை கூட்டு போறோம் அப்படின்னு சொல்லி அரசு செலவுல மக்கள் வரி பணத்துல கிட்டத்தட்ட ஒரு 3000 காவலர்கள் பாதுகாப்போடு ஒரு டெரரிஸ்ட கூட்டு போற மாதிரி சென்னையிலிருந்து சாலை வழியாக 400 கிலோமீட்டர் தஞ்சாவூர் வரைக்கும் கூட்டிட்டு போய் எங்களை முறையா பாத்துக்கல. தஞ்சாவூர் கூட்டிட்டு போனோம், ஆனா தஞ்சாவூர் கூட்டிட்டு போகாம நடுவில் செங்கிப்பட்டின்ற ஒரு காவல் நிலையத்தில் இறக்கி அங்க விசாரணைன்ற பேர்ல பல கேள்விகளை கேட்டு இன்னைக்கு அனுப்பிச்சு வச்சிருக்கிறாங்க. இதை நாங்கள் சட்டப்படி நிச்சயமா இதை சந்திப்போம். நான் இந்த நேரத்தில் கூறிக்கொள்ள விரும்புவது, நான் எந்த விதமான ஒரு தவறான எண்ணத்தில் நேற்று பேசவே இல்லை. யாரையும் புண்படுத்தணும், யாரையும் தாழ்த்தி பேசணும், குறிப்பிட்டு சொன்ன பெண்களை தாழ்த்தி பேசணும்னு துளி கூட என்னுடைய மனசுல அது கிடையாது. பேசி முடிக்கணும், துளி கூட அது எண்ணம் கிடையாது. என்னுடைய பெற்றோர், என்னுடைய குடும்பம் என்னை அப்படி வளர்க்கல, என்னுடைய தாய் தந்தை என்னை அப்படி வளர்க்கல. எனக்கு ஒரு திருமணமாகி ஒரு மனைவி இருக்கிறாங்க, அவங்க கூட தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன். எனக்கு ஒரு பெண் குழந்தை இருக்கிறாங்க, எனக்கு ஒரு தங்கை இருக்கிறாங்க, எனக்கு என்று ஒரு குடும்பம் இருக்கின்றது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தாய்மாரையும் என்னுடைய குடும்பமாக, என்னுடைய தாயாக, என்னுடைய தங்கையாக நான் அப்படிதான் நான் நினைச்சிட்டு இருக்கிறேன். இந்த பொய் வழக்கு போட்டு என்னை பயமுறுத்தலான்னு இந்த அரசு நினைச்சாங்க. அதற்கெல்லாம் பயப்படக்கூடிய ஆள் நான் கிடையாது. இந்த நேரத்தில் என்னுடைய கைதை கண்டித்து திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த முன்னோடிகள், கழக உடன்பிறப்புகள் பல இடங்களில் மறியல் செஞ்சு ஆர்ப்பாட்டம் செஞ்சு கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த நேரத்தினுடைய அவங்க என் மீது வச்சிருக்கக்கூடிய அந்த அன்புக்கும் பாசத்திற்கும் நான் தலைவணங்குகிறேன். அவங்களெல்லாம் விரைவில் விடுதலை செய்யணும்னு நான் இந்த அரசை வற்புறுத்தி கேட்டுக்கொள்கின்றேன். அதே மாதிரி எங்களுடைய தலைவர்கள், எங்களுடைய பொதுச் செயலாளர், எங்களுடைய தலைவர், முதன்மை செயலாளர், என்னுடைய வழக்கறிஞர் அணி, சட்டமன்ற உறுப்பினர்கள் அத்தனை பேர் என் கூட இருந்தாங்க. அவங்களுக்கு இந்த நேரத்தினுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். என்னுடைய கூட்டணி கட்சி தலைவர்கள் அவங்க இந்த கைதை புரிஞ்சுக்கிட்டு நான் என்ன பேசினேன், ஏன்னா எங்களுடைய கூட்டணி கட்சி தலைவர் அனைவரும் நேற்று என்னோட அந்த கூட்டத்தில் என் கூட பங்கேற்று அவங்களும் சிறப்புரை ஆற்றுறாங்க. அவங்களாம் தான் சாட்சி நான் பேசுனதுக்கு. அவங்களும் இந்த கைது முயற்சியை வன்மையாக கண்டிச்சிருக்கிறாங்க. எனக்கு இருக்கக்கூடிய